கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 16ஆம் ஞாயிறை சிறப்பிக்க ஓர் குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொல்லி தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, ஓமையின் வாயிலாக அவர் செய்தியை தருகிறார். முதலாவது வயலில் விதைக்கப்பட்ட களைகளை பற்றிய ஓமை, இரண்டாவது கடுகு விதை ஓமை, மூன்றாவது புளிப்பு மாவு பற்றிய ஓமை. இந்த மூன்று ஓமையை பார்ப்பதற்கு முன்பாக யூத மக்களிடையே ஒரு எண்ணம் இருந்தது. அதாவது மெசியாவின் ஆட்சி வருவதற்கு முன்பாக தீமை செய்த அனைவரையும் கொன்றொழித்து விட்டு மெசியாவின் ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசு இன்றைய இறை வார்த்தையின் வழியாக சொல்லுகிறார், அப்படி அல்ல. இன்றைய முதலாவது வயலில் இருக்கிற களைகளில் ஓமையை பற்றி சொல்லுகிற போது இயேசு தந்தையினுடைய குணநலன்களை சொல்லுகிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை தோன்ற செய்கிறார். நேர்மையற்றோர் மேலும் நேர்மையுற்றோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். இந்த இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி, விண்ணக தந்தை பொறுமை காக்கிறார். நீதி அவசரப்படாமல் நீதி வழங்குகிற ஒரு குணத்தை அவர் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். விண்ணரசு எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா மக்களுக்கும் பாரபட்சம் பார்க்காமல் கடவுள் தன்னுடைய இரக்கத்தை வாரி வழங்குகிறார். அவருடைய அந்த பாரபட்சம் இல்லாத அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பரிவு ஆகிய குணநலன்களை பெற்று அவருக்கு உகந்தவர்களாய் வாழுகிறவர்கள் அவருடைய சிறப்பு ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஒருவேளை அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த விதத்திலே வாழாதவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப மாட்டார்கள் என்று சொல்கிறது. இதைதான் இன்றைய முதல் வாசகமும் கூட நாம் இந்த உலகத்திலே கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்றும் கடவுள் தன்னுடைய மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு அவர் காண்பிக்கிறார். நீதி வழங்குவதற்கு முன்பாக அவர் பொறுமையுள்ளவராக அவர் இருக்கிறார். ஆகவே அவருடைய பொறுமையை நாம் பயன்படுத்தி கொண்டு நல்லவர்களாய் வாழ வேண்டும். அவருடைய பொறுமையை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். நாம் அவருடைய பொறுமையை பயன்படுத்தி கொண்டு மன்னிப்பு பெற்றவராக விண்ணரசுக்கு உரியவனாக வாழ வேண்டும் என்று இந்த முதலாவது ஓமையிலே அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக கடுகு விதை ஓமை. கடுகு விதை விதைக்கிற பொழுது சிறிய விதையாக இருந்தாலும் அது பெரிய செடியாக வளர்ந்து வானத்து பறவைகள் வந்து அமரக்கூடிய விதத்திலே அது கிளைகளை விடும் என்று சொல்லுகிறது. அதாவது வானத்து பறவைகள் அந்த கடுகு விதைகளை உண்பதற்கும் இலை பாறுவதற்கும் அந்த கடுகு செடிகளை பயன்படுத்துகிறது. இதனுடைய பொருள் என்ன என்றால், விண்ணரசு இலைப்பாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு இடமாக அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்படுகிறது. விண்ணரசின் கதவுகள் அனைவருக்கும் திறந்து விடப்படுகிறது. அந்த திறந்து விடப்படுகிற அந்த விண்ணரசிலே சென்று இலைப்பாறவும் நம்மையே நாம் பாதுகாத்து கொள்ளவும் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த இரண்டாவது ஓமை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது புளிப்பு மாவு பற்றிய ஓமை. யூத பாரம்பரியத்திலே புளிப்பு மாவு என்றாலே பாவத்தினுடைய வெளிப்பாடு என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் பாஸ்கா விழாவின் போது புளிப்பற்ற அப்பத்தினால் அவர்கள் உண்டார்கள். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 19 மற்றும் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். 3 மரக்கால் மாவு என்று சொல்லப்படுகிற போது அது ஒரு பெரிய விருந்திற்கு உணவு தயார் செய்யப்படுகிற ஒன்றை பார்க்கின்றோம். அப்படி பெரிய விருந்திற்கு உணவு செய்கிற இந்த 3 மரக்கால் மாவிலே சிறிதளவு புளிப்பு மாவை சேர்க்கிற பொழுது அந்த 3 மரக்கால் மாவும் புளிப்பேறுகிறது. உணவு தயாரிக்க அது சரி செய்கிறது, உணவையும் அது சுவையூட்டுகிறது.
இதனுடைய மறைபொருள் என்ன என்றால், தொடக்கத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய இயக்கத்தை சிறு இயக்கமாகத்தான் துவங்கினார். ஆனால் நாளடைவில் அது பெரிய ஒரு இயக்கமாக மாறி இன்றும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். விண்ணரசின் அங்கமாகிய இந்த திரு அவை தொடக்கத்தில் புனிதமாக இருந்தாலும் பாவிகளையும் கடவுளை பற்றி விமர்சிப்பவர்களையும் அது அன்புடன் வரவேற்கிறது. திரு அவை பாவிகளை வரவேற்கிறது என்றால் அவர்கள் மனம் மாறி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு உரிய ஒரு மகளாக வாழ வேண்டும் என்று அவை குறியாய் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இரண்டாவது வாசகத்திலே தூய ஆவியார் மனிதனுக்கு தெளிந்த ஒரு ஞானத்தை தருகிறார். அவன் வலுவற்ற நிலையில் இருக்கிற போது அவனுக்கு பலத்தை தருகிறார். கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ தூய ஆவியார் அவருக்கு வழி செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய முதல் வாசகம், இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்தாகவும் சார அம்சமாகவும் இருப்பது இன்றைய பதிலுரை பாடல். ஆண்டவரே நீர் நல்லவர், எனவேதான் மனிதர்கள் மனம் மாற வேண்டும் என்று பொறுமை காக்கிறீர். அவர்கள் மனம் மாறி வருகிற போது தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொள்கிறீர். நாமும் கடவுளுடைய மகளாக வாழ தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.